இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன அரசாங்கத்தை எதிர்த்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு ராஜ்நாத் சிங் பயணம். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை ஆவணத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். ஏனெனில் அதில் பஹல்காம் தாக்குதல் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பலூசிஸ்தானில் தீவிரவாத நடவடிக்கைகள் அடங்கும். பாகிஸ்தானும் சீனாவும் பயங்கரவாதத்தில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சித்தன. மேலும் இந்த ஆவணம் முக்கியமான பிரச்சனைகள், குறிப்பாக பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை நீர்த்து போகச் செய்யும். கிங்டாவோவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் தனது உரையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் TRF என்ற பயங்கரவாத குழு கொடூரமான தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டார். நேபாளி நாட்டவர் உட்பட 26 அப்பாவி பொதுமக்களை கொன்றது. மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.